36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. ஜல்லிக்கட்டு களத்தில் பல காளைகளை அடக்கி ஹீரோவாக ஜொலிக்கும் ஒரு வீரரின் பின்னணியை பகிர்கிறது இந்த தொகுப்பு. எங்கு திரும்பினாலும் ஜல்லிக்கட்டு பரிசுகளாக காட்சியளிக்கும் இந்த சின்ன ஓட்டு வீடுதான் பாலமேடு களத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த மாடுபிடி வீரர் பிரபாகரனின் வீடு. 14 காளைகளை அடக்கி முதல் பரிசாக காரை தட்டிச் சென்றவர்தான் பொதும்பு கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன். 9ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு ஜல்லிக்கட்டில் கவனம் செலுத்தியவர். அதில் ஜொலிக்கவும் செய்திருக்கிறார். இதனால் வாழ்க்கையில் மாற்றம் உண்டா என்றால் எல்லாம் ஒரு நாள் பேச்சுதாங்க என யதார்த்தமாக சொல்கிறார். ஹாட்ரிக் 3 வருஷம் முடித்தோம். அப்புறம் ஒரு வருஷம் விட்டு கேப் விட்டு இந்த வருஷம் 4 முறை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில். பொதுவாகவே என்னென்னா அந்த ஒரு பாலமேடு ஜல்லிக்கட்டு அப்படின்னா அந்த அந்த நைட்டு வரைய தான் பேசப்படும். காலைல பத்திரிக்கையில் போடுவீங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் பேசப்படும். அடுத்த நாள் அலங்காநல்லூர் வந்துடும். ஏற்கனவே பல பரிசுகளை வென்றவரிடம் உங்களுக்கு தந்த காரை என்ன செய்தீர்கள் என்றால் அதனை அடகு வைத்துதான் வீடு கட்டுவதாக சொல்கிறார். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 80,000 வந்துச்சு கையில். ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா ஓடிட்டே இருக்கப்போ கொஞ்சம் காசு இல்லாமல் இருக்கப்பட்டியும் அதை லீஸுக்கு விட்டோம். காரை கொஞ்சம் லீஸுக்கு விட்டுருக்கோம். 4 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு விட்டோம். அதை வச்சு வீடு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எனக்கு பல பேர் வட்டிக்கெலாம் அப்படின்ற முறையில் கொடுக்கல. ப்ரோவா இருந்தால் ப்ரோவா நீ உன்கிட்ட இருக்கப்போ கொடுன்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. சின்ன வீடாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. எல்லாம் அம்மாவோட சப்போர்ட் தான் என நெகிழ்கிறார். பொங்கல் நெருங்கிவிட்டாலே ஜல்லிக்கட்டு பக்கம் பார்வை போய்விடும் என்றவர் தன்னுடைய காளையும் களமிறங்க தயாராவதாகவும் சொல்கிறார். உயிரை பணயம் வைத்து போட்டியிடும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு வேலை கொடுத்து உதவ வேண்டும் என்கிறார் பிரபாகரன். காரு இதெல்லாம் ப்ரைஸு கிடைக்கும், அதெல்லாம் சரிதான். நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னும் போது கவர்மெண்ட் வேலை ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு முதல்வர் ஐயா கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் வேலைக்கு கொஞ்சம் அவங்க நான் எனக்கு இந்த வேலை தான் கொடுக்கணும் அந்த வேலை தான் கொடுக்கணும். நான் 9th வரை தான் படிச்சிருக்கேன். எனக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்? அரசாங்க வேலை, உனக்கு என்ன வேலை? ஒரு டிரைவர் வேலையை கொடுத்தாலும் ஓகே தான். ரிசல்ட் வேண்டாம், என் பிள்ளை நல்ல முறையாக போயிட்டு வரணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு தான் இருப்பேன். வேலை கிடைச்சா நல்லது. கவர்மெண்ட் வேலை அவங்க படித்த படிப்புக்கு மட்டும் வேலை. இதேபோல ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரர் கார்த்திக். 2 முறை கார், 7 இருசக்கர வாகனங்கள், தங்க நாணயங்கள் என ஜல்லிக்கட்டில் பல பரிசுகளை வென்றவர் கூலி தொழில் செய்யும் தந்தைக்கு உதவுவதோடு களத்திலும் ஜொலிக்கிறார். ஜல்லிக்கட்டில் பல குடும்பங்கள் ஏழ்மையிலேயே உள்ளன என கூறும் கார்த்திக் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார். காரை விற்றுதான் படிக்க வைத்தோம் என சொல்லும் அவரது தாயாரும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறார். எல்லாருமே ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மனசு அவங்க வீட்டில் பெற்றவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களே. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு. இது போக ஜல்லிக்கட்டில் யார் யாருக்கு உயிர் சேதப்படுதோ அவங்க வீட்டுக்கு நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் அரசு இந்த தமிழ்நாடு அரசு பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாவம் உயிர் போயிடுது. அவங்க வீட்டிலாம் நம்ம போய் பார்க்கும்போது அப்படி ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. பயன்படுத்த நிப்பாட்ட இடம் தான் இல்லை. விற்று படிக்க தான் வச்சு போன வருஷம்லாம் விற்று 3 பேர்த்துக்கு ஃபீஸ் கட்டி நல்லபடியாக படிக்க தான் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஏதோ வச்சுக்கிறோம்னு நினச்சிருக்கோம். விளையாட்டுக்கு எவ்வளவோ என்னென்னமோன்றாங்க. ஒரு உதவி பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜல்லிக்கட்டு களத்தில் ஒரு நாள் ஹீரோவாக இருக்கும் தங்களுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களைப் போல உரிய அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.